வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில். ஏன்னா வந்து எஸ்எஸ்சி கவுன்சில் இப்போ தான் ரிசல்ட் வந்திருக்கு. உங்களுக்குள்ளே வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதை வந்து என்னுடைய சேனலில் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு நான் வந்து என்னுடைய பதிலை வந்து நான் கொடுக்க போகிறேன். முதல் கேள்வி பார்த்திங்க அப்படின்னா, நான் ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஒரே டேயில் வந்து நடக்க போகுதா அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து கிளியர் ஆகிடுச்சு. இப்போ வந்து கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா வந்து வெறும் ஃபிசிக்கலுக்கு உண்டான கட் ஆஃப் தான். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கால் மார்க்கு இல்லை கொஞ்சம் ஏற்றாமல் அப்படியே வந்து யாரெல்லாம் மெடிக்கல் அந்த 5 கிலோமீட்டர் ஹைட் வெயிட்டை கிளியர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, இது வந்து உங்களோட நிறைய பேர்த்தோட எதிர்பார்ப்பாக சார் இதில் இருந்து எவ்வளோ மார்க் வேணும் ஜாப் போக அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து நிச்சயம் ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ கொடுப்பேன். பட் இப்போதைக்கு என்ன அப்படின்னா வந்து உங்களுடைய சந்தேகங்கள், உங்களை போல் நிறைய பேர்த்தோட சந்தேகங்கள் இருக்குது. அந்த சந்தேகங்களை கிளியர் பண்ணிவிட்டு ப்ளஸ் நான் போட வேண்டிய வீடியோஸ் போட்டுட்டு மறுபடியும் வந்து ஒரு 2 to 3 days அந்த மாதிரி டைமில் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஃபுல் அனலைஸ் வீடியோ போடுவேன். அதில் நிச்சயம் இது சார்ந்த விஷயங்கள் ஷேர் பண்ணுவேன். நாமினேஷன் மார்க்கு எப்போ வரும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ பெரிய உங்களுக்குள்ள குழப்பங்கள் எது எப்படின்னா வந்து நார்மலைசேஷன் சம்மந்தமாக தான் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு வந்து நார்மலைசேஷன் பண்ணி தான் வந்திருக்கா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறிக்கு. நான் என்னுடைய ஃபஸ்ட் வீடியோலேயே ரிசல்ட் வந்த ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நார்மலைசேஷன் பண்ணி தான் வந்து இந்த கட் ஆஃப் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மறுபடியும் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கோர் கார்டு வந்து விடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக விடுவாங்க. ஏன்னா வந்து அதில் தான் உங்களுடைய நார்மலைசேஷன் மார்க் வந்து இருக்கும். இப்போ வந்துருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா ரா மார்க் மட்டும்தான் தெரியும். நார்மலைசேஷன் மார்க் வந்து தெரியாது. அதனால தான் வந்து இப்போ இவ்வளோ பெரிய குழப்பமே. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ கட் ஆஃபோடு சிலர் வந்து அதிக மார்க் வச்சும் அவங்களால வந்து பாஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது ரிசல்ட்டில் வந்து நேம் வராமல் போயிருந்துருக்கலாம். ஸோ அதுவும் வந்து சீக்கிரமாக வந்து கிளியர் ஆயிரும். பட் எவ்வளோ நாள் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் வித்தின் 1 வீக்கில் வந்து அது முடியறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து நானும் என்னுடைய வீடியோஸ் வந்து நிறைய போட்டுருக்கேன். ரன்னிங் ரிகார்டிங் நான் ரெகுலராக ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ அது ரிகார்டிங் நான் உங்களுக்கு மோட்டிவேஷனலாக கொடுத்துருக்கேன். அதில் ஒருத்தர் வந்து என்ன ஷூ யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஷூவோட டீட்டெயிலும் அதுக்கப்புறம் வந்து நான் யூஸ் பண்ணுற ரன்னிங் ஆப்போட டீட்டெயிலும் வந்து நான் வீடியோவாக போட்டிருக்கேன். நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியும் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிவியா அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஷூ வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே போட்டு வாங்கினேன். 1400 நினைக்கிறேன். அந்த மாதிரி போட்டு வாங்கினேன். ஏன்னா நான் லாங் ரன் ஓடுறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஷூவாக தேவைப்பட்டுச்சு. அதனால் இது தேடி வாங்கினேன். ஆனால் இதில் வந்து இந்த சோல் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தான் வருது. ஓடுறதுக்கு நல்லா இருந்துச்சு, பட் எடுத்துக்கிட்டு வருது. உங்களுடைய பொருளாதார ரீதியில் பார்த்துட்டு எது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஷூ வந்து வாங்கிக்கோங்க. ஆனால் ஷூ போட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். இது வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். யாராக இருந்தாலும் சரி ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஷூ போட்டுட்டு பண்ணுங்கள். அதையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீக்லி வந்து ஒரு 5 days ரன்னிங் ஓடுறீங்கன்னா ஒரு 2 to 3 days வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ரோடு ஓடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 days வந்து பார்த்திங்கன்னா ஒரு உங்களுடைய மண் ரோடு, ஓகே, அதுலேயும் வந்து கிரவுண்டில் வந்து ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ரெண்டையும் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அங்கே எப்படி இருந்தாலும் சூழலை கையாளுறதுக்கு இது உங்களுக்கு பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஸ்ட்ரவா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று யூஸ் பண்ணுறேன். அந்த ஆப்பில் வந்து நான் இது ஒரு 2500 கிலோமீட்டர் வந்து ஓடுனது ஒரு லாஸ்ட் 1.5 இயரில் வந்து 2 இயரில் வந்து ஓடின எல்லா டேட்டாஸும் வந்து அதில் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரவா STRAVA இந்த ஸ்ட்ரவா ஆப் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஆப்பு. சில ஆப்பில் பார்த்தீங்கன்னா டைம் வேரியேஷன் காட்டும். இதில் வந்து அப்பப்போ காட்டும், பட் மேக்ஸிமம் ஒரு 90-95% வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக காட்டும். ஸோ இது ஒரு நல்ல ஆப். யாரெல்லாம் வந்து ஆப் வச்சு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹாய் சார், வித்ஹெல்டில் என்ன பண்ணலாம் சார், சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வித்ஹெல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்மிட் கார்டு வந்துற மாதிரி வந்துடும். ஏன்னா வித்ஹெல்டு வந்து இப்போ வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட்லாம் வந்து வித்ஹெல்டுங்கிற ஒரு தனியாக வைப்பாங்க. பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்லேயே வந்து வித்ஹெல்டுன்னு வந்திருக்கு. ஸோ இதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த அட்மிட் கார்டு வரும்போது தான் தெரியும் உங்களுக்கும் வருதா அப்படிங்கிற மாதிரி. இல்லை இந்த ஸ்கோர் கார்ட்லேயோ இல்லை ஏதோ ஒரு டைமில் வந்து எஸ்எஸ்சி வெப்சைட்லேயே வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து வெயிட் பண்ணி பார்க்குறது தான் வந்து சரியான அணுகுமுறையாக இருக்கும். சார், ஃபிசிக்கல் மெடிக்கல் வந்து கம்பைனாக கண்டக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்திருக்கிறது வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கு மட்டும்தான். போன வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் மெடிக்கல் 2 பண்ணாங்க. ஆனால் அதுக்கு வந்து ரிசல்ட் வரதுக்கு எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து லேட்டாக வந்து பண்ணிச்சு. இந்த வருடம் சீக்கிரமாக வந்துருச்சு. ஸோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முன்னாடி போன வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிஸ்டம் அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் போகிறது ஃபிசிக்கலுக்கு மட்டும்தான் போகிறீங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா சார், ஓபிசி சர்டிஃபிகேட் 2022 வந்து இருக்குது சார், அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எவ்ரி இயர் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இப்போயே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. 2022 அது ஒரு செல்லத்தக்காத இல்லாததாக ஆயிரும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணி ஒன்று புதுசு வாங்கிக்கோங்க. அது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து 2021 வாங்கினது சார்.
இதுவும் ஓகேவா இல்லை நான் வந்து வேறு வாங்கணுமா அப்படின்னு மாதிரி. ஸோ எனக்கு தெரிய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கு வந்து இதுவே போதுமானது. நிலையாக ஒரே இடத்துல இருக்கீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டே போதுமானது. ஸோ அதுக்கப்புறம் வாங்குறதுனா கூட கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடியே வாங்கியிருக்கணும். ஸோ அதை பற்றி நீங்கள் பெருசாக கேர் பண்ணாமல் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அதையே வச்சுக்கலாம். ஓபிசி சர்டிஃபிகேட் மட்டும் புதுசாக வாங்குறது நல்லது.